والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة ابن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: மூணாவது கேள்வி, மல் இஹ்சான். இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சானுடைய நேரடி பொருள் அழகாக ஆக்குதல். இஹ்சான் அழகாக ஆக்குதல், அலங்கரிக்குதல், அழகுபடுத்துதல். இதுக்கு முந்தி ஈமான் என்றால் கேட்டாங்க, ஈமானுடைய ஹக்கீக்கத்தை சொல்லிட்டாங்க. இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டாங்க, இஸ்லாம் உடைய ஹக்கீக்கத்தை சொல்லிட்டாங்க. அதை எப்படி அழகுபடுத்துவதுன்னு தான் இதில் கேள்வி, மூணாவது கேள்வி. அந்த ஈமானை, இஸ்லாத்தை அழகான முறையில் எப்படி செயல்படுத்துவதுன்னு சொல்லி அதுக்கு பதில் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. ஈமானில் உள்ள எல்லா விஷயமும், இஸ்லாத்தில் உண்டான எல்லா விஷயமும் இபாதத்து தானே, அப்படி தானே? வெறும் தொழுகை மட்டுமா? ஆகவே எல்லா இபாதத்தையும், அது நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், வேறு எந்த இபாதத்தாக இருந்தாலும் எப்படி இருக்கணும்டா, அல்லாஹவை நீ பார்க்குற மாதிரி அல்லாஹவை வணங்கணும். நோன்பு நோறுக்குற காலத்துலேயும் அல்லாஹவை நான் பார்க்குறேன், ஜக்காத்து கொடுத்து கொண்டு இருக்கும்போதும் அல்லாஹவை நான் பார்க்குறேன். இந்த ஹைசியத்து எப்போதும் வரும். சில பேர் ஏதோ தொழுகையில் நிற்கும்போது தான் இந்த தசவுரை கொண்டு வரணும், அல்லாஹவை பார்க்குற மாதிரி அல்லாஹுடைய தர்பாரில் நிற்கணும்னு இல்லை. எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹவை நான் பார்க்குறேன், இல்லைண்டா அல்லாஹ் என்ன பார்க்குறான். அப்போ தான் இஹ்லாஸ் வரும். அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹுக்காக செய்கிறேன். மனிதனுடைய இயல்பு, நம்ம செய்யக்கூடிய அமலை யாராவது பார்க்க மாட்டாங்களா? பார்த்தா நல்லா இருக்குமே, அவங்க பார்த்துட்டாங்க ஒரு சந்தோஷம், இவங்க பார்த்துட்டாங்க ஒரு சந்தோஷம், நம்ம செஞ்ச அமல் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். எவன் பார்த்தா என்ன, எவன் பார்க்கலண்டா என்ன? அவனா நமக்கு கூலி கொடுக்க போகிறான்? கூலி கொடுக்கறது யார்? அல்லாஹ். அல்லாஹ் என்ன பார்க்கணும், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது வந்துருச்சுன்னா இஹ்லாஸ் வந்துடும். அப்போ ஆர்வத்தோட
அல்லாஹுவை பார்க்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற முறையில் இபாதத் செய்யணும். இப்போ நபி சொன்னாங்க, அல்லாஹுவை நீர் பார்ப்பதை போன்று அல்லாஹுவை இபாதத் செய். நம்ம இது வரைக்கும் அல்லாஹுவை பார்த்ததில்லை. பார்க்காத வஸ்துவை பார்க்குற மாதிரி எப்படி தசவுர் செய்கிறது? உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது. வாலமு அன்னக்கும் லன் தரவ் ரப்பக்கும் ஹத்தா தமூத்து, தெளிவாக சொல்லிட்டாங்க. பூமிக்கு மேலே நீங்கள் இருக்கிற வரைக்கும், மௌத்தா போகிற வரைக்கும் உங்கள் ரப்பை நீங்கள் பார்க்க முடியாது. நபியுடைய ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. குரானிலேயே தெளிவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி அரினி அன்துர் இலைக், நான் உன்னை பார்க்கணும் அல்லாஹ், உன்னை எனக்கு காண்பின்னு சொன்னான். லன் தரானின்ட்டான் அல்லா தாலா, பார்க்கவே முடியாது என்ன. இப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹவை பார்க்க முடியாது. அல்லாஹவை பார்ப்பது மும்தனி, தடை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போயிருக்கும்போது அல்லாஹவை பார்த்தாங்க. இதில் கூட இஃப்திலாஃப் இருக்குது. பார்த்தாங்கன்னு ஒரு கூட்டம், பார்க்கலன்னு ஒரு கூட்டம். அப்படியே பார்த்தாங்கன்னு வச்சா கூட அது ஆலமே மலக்கூத். அது ஆலமே மலக்கூத்தில் உள்ள விஷயம். அது பூமிக்கு மேலே இருந்து கொண்டு பார்த்தாங்களா என்பது தான் அசல் பிரச்சனை. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது என்பதற்காக தான் நபியே சொல்லிட்டாங்க, ஃபைன் லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக்க. இதான் மாற்று வழி. பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை நீ பார்க்க முடியவில்லை என்றாலும் சரியே, இது ஒரு பொருள். இன்னலம் தக்கும். இந்த இன் இருக்கே ஷருத்துடைய இன் அல்ல, வசலியாவுடைய இன் அப்படிம்பாங்க. நேற்று நான் சொன்ன பார்க்கவில்லை என்றால், புரியுதா? பார்க்க தேவையில்லை. இன்னுக்கு வசலியாவுடைய ஃபைன்லம் தக்கும் தராஹு, அவனை நீ பார்க்கவில்லை என்றாலும் சரியே, அவன் உன்னை பார்க்கிறான். ஏனென்றால் அவன் உன்னை இது ரெண்டா, அதாவது சர்த்தியாக என்கிற அர்த்தமும் இருக்குது. பார்க்கலேண்டா அவன் உன்னை பார்க்கிறான். சில இமாம்கள் சொல்கிறாங்க, இதை சர்த்தியாக வைக்காதீங்க, பார்க்கவில்லை என்றாலும் சரியே அவன் உன்னை பார்க்கிறான். நீ பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை வணங்கு, அவன் உன்னை பார்க்கவில்லை என்றாலும் சரியே. இதான் பதில். அவன் உன்னை பார்க்கவில்லை என்றாலும் சரியே, அவன் உன்னை பார்க்கிறான். இங்கே நீ பார்க்குறியா அவன் பார்க்குறியா என்பது பிரச்சனை அல்ல. அல்லாஹ் தஆலா நம்மை பார்க்கிறான். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான். மனசில் நல்லா பதிஞ்சிடணும். அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்கிற அமை வந்துருச்சுன்னு சொன்னால் ஏசான் வந்துடும். ஓட்டெல்லாம் போயிடும், அலட்சியம் போயிடும். அங்கே சொருகிறது, இங்கே சொருகிறது, அங்கே வேடிக்கை பார்க்குறது, இங்கே வேடிக்கை பார்க்குறது. அல்லாஹுடைய தர்பாரில் இருந்துக்கிட்டு அல்லாஹ் என்ன பார்க்குறான். இப்போ உதாரணமாக நீங்கள் பாடத்தில் இருக்கீங்க, நான் உக்காந்துருக்கிறேன், நான் உங்களை பார்க்குறேன், நல்லா தெரியுது. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பார்க்காம பின்னால் இருக்கிற அவனை போய் திரும்பி திரும்பி நீ பார்ப்பியா? ஒரு காலம் பார்க்க மாட்டேன், என்னையே தான் பார்த்துட்டு இருப்பேன். ஹஜ்ரத் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் எங்கேயாவது கவனம் செலுத்தினேன்னு சொன்னால் திட்டு விழுவோம், அடி விழுவோம், உத விழுவோம், நில்லுன்றுவாங்க. என்கிற பயத்தின் காரணமாக என்ன செய்வேன்? எனவே எந்த இபாதத்திலையும் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான். நான் பார்க்குறேன்னா பார்க்கலையா ரெண்டாவது விஷயம். அல்லாஹ் என்னை பார்க்கிறான்னு சொல்லி, கண்ணு தெரியாத ஒருவர் ஒரு அரச தர்பாருக்கு வருகிறார். அவர் என்ன முக்குனா கூட அரசரை பார்க்க முடியாது. நம்ம தான் அல்லாஹ்வா பார்க்குறேன்னு சொல்லி கோணலா வாழ்ச்சிக்கிட்டு
அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் திரும்பி பார்க்க மாட்டார். மன்னர் என்னை பார்க்குகிறார், அரசர் என்னை பார்க்குகிறார் என்று எப்படி ஒழுக்கமாக அதபா நிற்பாரோ அதே மாதிரி அல்லாஹுடைய தர்பாரில் நாம் இருக்கும்போது அல்லாஹ் என்னை பார்க்குகிறான் என்கிற அந்த எண்ணம் மிகைக்கும். இந்த நிலை வந்துடுச்சுன்னு சொன்னால் இது இஹ்சான், இஹ்லாஸ், இதான் தரீகா, இதுதான் தஸவ்வுஃப். எல்லா அமலையும் அல்லாஹ்வுக்காக செய்யணும், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த சிந்தனையில் செய்யணும். அப்போ இபாதத் எப்படி செய்யணும்? நாம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற அந்த அடிப்படையை உண்டாக்கிக்கணும். நம்ம மீறி சில நேரங்களில் தொழுகையில் அலட்சியங்கள் ஏற்பட்டுரும், ஞாபக மறதி ஏற்பட்டுரும், கவனக்குறைவு ஏற்பட்டுரும், சிந்தனை எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கும், நமக்கே தெரியாது. டக்குன்னு ஸ்டாப் செய்யணும். அல்லாஹுடைய தர்பாரில் நான் நிற்கிறேனே, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, நான் என்ன நினைக்கிறேன், அல்லாஹுடைய தர்பாரில் வந்து அல்லாஹ்கிட்ட நான் பேசிக்கிட்டு இல்லாமல் வேறு எதையும் நினச்சிட்டு இருக்கிறேனே என்கிற அந்த நிலை வந்தால் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். ஹைர் மொதல் தரஜா ஈமான், அதில் தான் வெற்றியின் மதார் அடிப்படை இருக்கிறது. ஈமான் இருந்துட்டால் சொர்க்கலோகத்துக்கு போயிடலாம், எப்படியாவது நரகத்திலேருந்து கடைசியாவது காப்பாற்றப்படுவோம். ஈமானுக்கு அடுத்த தரஜா இஸ்லாம். இஸ்லாத்தில் வந்து காமில் நஜாத், முழுமையான வெற்றி மௌகூஃபாக இருக்கிறது. அடிப்படை நஜாத் ஈமான்லையும், காமில் நஜாத் இஸ்லாத்திலையும் மௌகூஃபாக இருக்கிறது. ஈமான் வந்து நிரந்தர நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறது. இஸ்லாம் என்பது நரகத்தில் நுழைவதிலிருந்தே காப்பாற்றுகிறது. புரியுதா? ஈமான் வந்து நிரந்தர நரகத்தில் போவான் தப்பு செஞ்சா, ஆனால் அங்கேயே கிடக்க மாட்டான். இஸ்லாம் நரகத்துக்கு போகாமலேயே காப்பாற்றுகிறது. இஸ்லாம் அப்போது நிரந்தரம் நரகம் என்பதிலிருந்து காப்பாற்றக்கூடியது முதல் தரஜா ஈமான். நுழைவதிலிருந்தே காப்பாற்றக்கூடியது ரெண்டாவது தரஜா இஸ்லாம். உள்ளால் நுழைஞ்சாச்சு, இப்போது சொர்க்கத்துக்கு போயாச்சு. தொழுது, நோன்பு நோற்று, ஜகாத்து கொடுத்து, ஹஜ்ஜி செஞ்சு, அஹ்லாக்கா நடந்து உள்ளால் போயாச்சு. உள்ளால் போனதுக்கு பின்னால் ரஃபா தரஜாத்து தேவை, பதவி உயர்வு தேவை. சொர்க்க உலகம் ஒரு தரஜாலும் உள்ளதல்ல, பல தரஜாக்கள் இருக்கிறது. அந்த பல தரஜால டாப்பில் போகணுட ஏசான் தேவை. ஏசான் இருந்தால் எவ்வளோ ஸ்டேஜ் கூடுதோ அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். அப்போது ஈமான் இஸ்லாமுடைய தக்மீல் தரஜா எதில் இருக்கிறது? ஏசானில் இருக்கிறது. ஹைர் முடிஞ்சு அடுத்து கேட்டாங்க மற்ற சா. பார்க்கும்போது வெளிப்படையாக ஈமான் சரி, இஸ்லாம் சரி, ஏசான் சரி, திடீர் தீப்புண்டு உலகம் அழிவது எப்போதுன்னு கேட்குறாங்கண்டா. இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? மறு உலகத்துக்கு போவதற்காக, டாப் தரஜாவில் போய் இருப்பதற்கு உண்டான அமலை செய்வதற்காக. எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலேருந்து நம்ம ஏசானுடைய கூலியெல்லாம் பெறணுண்டா இங்கே பெற முடியாது. எங்கே போகணும்? இன்னொரு உலகத்துக்கு போகணுன்னா இந்த உலகம் அழியணும். இதான் முனாசபத் கேள்விக்கு. இந்த உலகம் சம்பந்தமான 3 கேள்வியை கேட்டுட்டு அடுத்த கேள்வி இன்னொரு உலகம் சம்பந்தமான கேள்வி. எப்போ டாப் தர்ஜாவுக்கு மனிதன் போய் விட்டானோ அடுத்த கட்டமாக எங்கே போய் சேரணும்? மறு உலகத்துக்கு போய் சேரணும். மறு உலகத்துக்கு போய் சேரணும் அங்கே அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக அவங்கவங்க மறு உலகத்துக்கு போகிறது என்பது வேறு.
ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் அழிந்து மறு உலகம் மத்தசா. மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான்? இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது? கலகலக்கும் மாஃபில் அருளி ஜமியா, எல்லாம் அவனுக்கு தான். நோக்கமே கடல், காடு, மண், மலை, எது எதெல்லாம் இருக்கும் எல்லாமே கலகலக்கும் மாஃபில் அருளி ஜமியா. சஹரலக்கும் மாஃபி சமாவாத்தி வ மாஃபில் அர், உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான், உங்களுக்கு பயன் தருவதற்காகவே ஆக்கியிருக்கிறான். மாஃபி சமாவாத்தி வ மாஃபில் அர். மனிதனுக்காக உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எதற்காக? வமா ஹலக்துல் ஜின்ன, மனிதன் எதற்காக? மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹுவுக்கு கீழ் பணிந்து நடப்பதற்காக, அல்லாஹுவை இபாதத் செய்வதற்காக. அல்லாஹுவை இபாதத் செஞ்சிட்டான், டாப்புக்கு போயிட்டான், அடுத்த கட்டம் ஒன்றும் இல்லை, மறு உலகத்துக்கு தான் போகணும். மறு உலகத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக இந்த உலகம் அழியணும். எனவே கேட்குறாங்க மத்தசா. கியாமத்து எப்போதும் வரும், கியாமத்து எப்போதும் வரும்னா நபி சொல்லியிருக்கிறாங்க, புயிஸ்து ஆன வசாத்து கஹாத்தைன், புயிஸ்து ஆன வசாத்து கஹாத்தைன் அப்படின்னாங்க. நானும் கியாமத்தும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோன்னு சொன்னாங்க. நபி என்னைக்கே வந்துட்டாங்க. 1446வது வருஷம் ஆக போகுது இன்னைக்கு. இக்தரபத்தி சாத்து வன் ஷக்கல் கமர், கியாமத்து நெருங்கி விட்டது குரானில் இருக்கிறது. நபி வந்ததே கியாமத்துக்கு சமீபம் தான் சொல்லி. இப்போ ஒரு கேள்வி வரும், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆனதுக்கு பின்னாலேயும் கியாமத்து வரலை, கியாமத்து சமீபமாக இருக்குதுன்னு நபி இருக்கும்போதே சொல்லிட்டு போனாங்க. நபியாக அனுப்பப்பட்டதே குர்பத்து சாத்துக்கு உண்டான காலம் சொல்லி தெரியுது. ஆனால் வரலையே, 1000 மேலே ஆயிடுச்சு. நம்ம கணக்கில் தான் 1446 அல்லது 2000 3000 இப்படியெல்லாம் கணக்கு. நம்ம கணக்கெல்லாம் சும்மா அது இல்லை. அல்லாஹ் இடத்துல ஒரு கணக்கு இருக்கிறது. இன்ன யௌமன் இந்த ரப்பிக் கல்ஃபி சனத்தின் மிம்மா தஉத்தூன், நீங்கள் என்ற 1000 ஆண்டு அல்லாஹ் இடத்துல ஒரு நாள். இப்போ நபி வந்ததுக்கு பின்னால் ஏறக்குறைய ஒரு 1.5 நாள் ஆயிருக்கு அல்லாட்ட. நீ கணக்கு போகிற 1400 சொச்சம் ஆண்டுன்னு சொல்லி, அல்லது 1500 ஆண்டுன்னு சொல்கிறேன். அல்லாஹுடைய கணக்கு என்னவா? இன்ன யௌமன் இந்த ரப்பிக் கல்ஃபி சனத்தின் மிம்மா தஉத்தூன், 1.5 நாள்லாம் ஒரு தூரமா? அப்படி கணக்கு போடணும். நம்மனால கணக்கு போடக்கூடாதான். நேற்று சொன்ன மல் மசூல் அன்ஹா பி ஆலம மினசாயில், அலிஃபுலாம் இருக்கிறது, ரிஹினி அலிஃபுலாம். நான் கூட சொன்ன மல் மசூல் அன்ஹா கேட்கப்படுகின்ற நான், பி ஆலம மினசாயில் கேட்கின்ற உங்களை விடன்று. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை ரிஹினி அலிஃபுலாம் இல்லை, இது இஸ்திக்ராக்கி அலிஃபுலாம். கேட்கிறவர் எவராக இருந்தாலும், கேட்கப்படுகின்ற நபர் எவராக இருந்தாலும் ஒன்றும் இது விஷயத்தில் பொறுப்பு ஆகாதுன்ட்டாங்க.
இது ஜிப்ரீலுக்கும் ரசூலுல்லாவுக்கும் மட்டும் சொந்தமானதல்ல. என்ன ஆயிரம் வருஷங்கள் வந்து அல்லது வேறு யாரும் கேட்டாலும் கேட்கப்படுபவர் யாராக இருந்தாலும் யாரும் இதுக்கு என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது இப்படின்னு ஒரு பொருள் உண்டு. மல் மசூலு அன்ஹா பி ஆலம் மின சாயில். ஷரத்துக்கு பண்ணும் அஷ்ராத், ஷர்த்து வேற. ஷர்த்து என்றால் நிபந்தனை, ஷரத்து என்றால் அடையாளம். பேக்கு சுக்குன்னு போட்டால் ஷர்த்து போடுவோம். ஷரத் அடையாளம். இதா வலதத்தில் அமத்து ரப்பஹா. இந்த ஹதீஸில் இங்கே ரப்பஹான் இருக்குமா, சில ஹதீஸில் ரப்பத்தஹான் இருக்கும், சில ஹதீஸில் பாலஹான் இருக்கும். அப்போ எஜமானர் ஒரு அடிமை பெண் தன்னுடைய தலைவரை, தன்னுடைய எஜமானரை, தன்னுடைய முரப்பியை பெற்றெடுப்பாள். குர்ப கியாமத்தில் நிலைமை இந்த அளவுக்கு மாறிடும், முரப்பி முரப்பாவாக ஆகிடும். முரப்பி அப்படி தலைக்கெல்லாம் ஆகிடும். மட்டமானவன் உயர்ந்தவன் மட்டமானவனாக ஆகிடுவான். சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதை செய்ய மாட்டாங்க. அமத்து ரப்பஹா ரப்பத்தஹா பாலஹாவுக்கெல்லாம் பொருள் உண்டு. இப்போல்லாம் யாரும் பெரியவங்கள்லாம் மதிக்கிறது இல்லை, எல்லாம் பசங்க ஆட்சியாக போயிடுச்சு. எந்த ஊரை எடுத்தாலும் பெரிய மனிதரெல்லாம் மொழியில் ஒதுங்கி உக்காந்துட்டாங்க. பார்க்குறோமே, எல்லாம் வாலிப பசங்களுடைய நிர்வாகம்தான். அப்படியே டம்மியாக தான் இருப்பாங்க. ஊரில் இருக்கிற முத்தவழி கலவனாக இருந்தாலும் ஒரு 10 வாலிப பசங்க என்ன சொல்கிறானோ அதை வச்சு தான் இவன் ஆடணும், இல்லைன்னா இவன் சீட்டு கிழிஞ்சு போயிடும். இதெல்லாம் இந்த ஹதீஸுக்குள்ளால் வருது. வலதத்தில் அமத்து ரப்பத்தஹா ரப்பஹா. ரெண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது, பெற்றோர்களுக்கு நோவினை தருவது மேய்த்திவிடும். உக்கூக்குல் வாலிதைன். ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ தங்களை பெற்ற அந்த பெற்றோர்களை எஜமானர்கள் அடிமைகள் மாதிரி நடத்துவாங்க. இவங்க எஜமானராக ஆகி பெற்றோர்களை அடிமையாக ஆக்கி, இவங்க முதலாளியாக ஆகி பெற்றோர்களை வேலைக்காரங்களாக ஆக்கி, மகன்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அவன் மகனுடைய அத்தாலாம் வீட்டில் இருக்கிற அத்தாலாம் இப்போ எப்படி ஆகிட்டான்னு சொன்னால் அவன் பெற்ற பிள்ளைய 9:30 மணிக்கு சைக்கிளில் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், சாயங்காலத்தில் கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து விடணும், இல்லைன்னா சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது. ஆகவே வீட்டு வேலை பூரா யார் செய்யணும்? இப்போது அத்தா செய்யணும். அப்போ தான் கண்ணியமாக இருக்கலாம். நம்ம அவள் அத்தா வச்சே நம்மளை ரொம்ப பேணி பாதுகாத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாச்சே, நாக்காலில் உட்காந்து வச்சு பெட்டில் படுக்க போட்டு எல்லா ஹிதமத்தும் நம்ம செஞ்சு வேலைக்கு சாப்பாடு கொடுப்போம் என்கிற அந்த தன்மைலாம் போயிடும். எத்தனையோ வீடுகளில் அத்தாவை நல்லா வச்சுருக்கிறாங்க. சர்த்து என்னென்னு அறவும் தெரியாத சர்த்து இருக்கும். வீட்டுடைய கத்திரிக்காய் மாங்காய் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த புலவெல்லாம் போய் அனுப்பிட்டு திரும்ப வாங்கிட்டு வந்தால் தான் இந்த கண்ணியம் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு நான் ஒரு கத்திரிக்காய் வாங்க மாட்டேன், நான் அவன் மகனை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் செஞ்சார்னு வச்சுக்கோமே, அத்தான் வேலை என்ன ஆகும்? எங்கே பார்த்தாலும் பரவலாக இருக்குது. ஆலிம்களாக என் அம்மாவது வேலைகள் செஞ்சாலும் வாங்கினா கூட கண்ணியமான முறையில் செய்யணும். ஒரு காலம் அந்த பெற்றோர்கள் மறுத்தாங்கன்னா அதுக்காக கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. நான் அவங்களுக்கு ஹிதமத் செய்யணும், அவங்கள நமக்கு ஹிதமத்தை ஆக்கிக்கிறதா? இதா வலதத்தில் அமத்து ரப்பத்தஹா. ஹாஃபிக்கு பண்ண ஹுஃபாத்,
செருப்பு இல்லாதவன் செருப்பு வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா காசு இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு கட்டத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு கூட்டம் செருப்பெல்லாம் போடாது, செருப்பு வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஒரு வேஷ்டி வாங்கியிருப்பாங்க, சட்டை வாங்குறதுக்கு காசு இருக்காது, பனியனோட தான் சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் டிப்டாப், வேஷ்டி என்ன, கைலி என்ன, நூதனமான பனியன் என்ன, டிஷர்ட் என்ன. இவங்கெல்லாம் பழைய நிலை என்னன்னு சொன்னால் ரொம்ப மட்டமான நிலை. ஆரிக்கு பன்மை உராத், ராயிக்கு பன்மை ருஆத், புஹுமு, அபுஹம், அபுஹமுடைய பன்மை புஹும், ஆட்டுக்குட்டிகள். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் மட்டமான ஜனங்க, தாழ்த்தப்பட்ட ஜனங்க, அந்தஸ்து இல்லாத ஜனங்க, செருப்பு தைத்து கொண்டு இருந்த ஜனங்க, இவர்களெல்லாம் பெரும் பெரும் போஸ்டில், பட்டத்தில், பதவியில் உட்கார்ந்துருப்பாங்க. தகுதி இல்லாத நபர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், போஸ்டில் இருப்பாங்க. இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸா. இது கியாமத்துடைய அடையாளம். இவனுக்கு போய் இந்த ஸ்டேஜா, என்னடா இவனுக்கு தெரியும், கொஞ்சம் கூட தகுதி இல்லையே, என்ன செய்யுது, குடும்பம் பாரம்பரியம், அவனை விட்டுட்டு நம்ம செயல்பட முடியாது. சரி கொடு. இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸா. தீனுடைய ஸ்தாபனங்கள்லையும் அப்படி தான் இருக்கிறது, உலக ரீதியில் உண்டான ஸ்தாபனங்கள்லையும் அது தான் இருக்குகிறது. யார் பொறுப்புக்கு வரணுமோ அவங்க பொறுப்புக்கு வரதில்லை. அடியாட்களை வச்சு தனக்காக பிரேரிப்பதற்காக ஒரு கூட்டத்தை உண்டாக்கி கை தூக்க வச்சிடுறாங்க. கடைசியாக ஹர்கஃபி ஹம்சின் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ். ஒரு 5 வஸ்து அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதில் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, எந்த டேட்டில், எந்த வருஷத்தில், எந்த கிழமையில், காலையில், மாலையில், எப்போ வரும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மழையை பெய்ய வைப்பது அல்லாஹ். என்ன ஊருக்கு மழையை பெய்ய வைக்கணும், மழை பெய்கிற மாதிரி இருக்கும், மேக கண்ணக்கரேன்று இருக்கும், 2 நிமிஷத்துக்கு பின்னால் பார்த்தா வெளிச்சமாக ஆகிடும். அறிவிப்பெல்லாம் வந்துருச்சு, ரேடியோவெல்லாம், தொலைக்காட்சி பெட்டியெல்லாம், இன்று மாலை மழை கொட்டோன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லி காஞ்ச கருவாடாக தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஊரில் பெய்யும், அது வேறு சைஸ். அதுக்கெல்லாம் பேர் இல்மு அல்ல. இல்மு என்றால் குல்லி இல்மு தான் நோக்கம். காயிபான இல்மு அல்லாஹ்வுக்குன்னு சொன்னால் ஜுஸி இல்மெல்லாம் வராது. ஏதாவது ஒரு ஜுஸோ சொன்னாங்கண்டா இதை சொல்லிட்டேனேன்னு சொல்கிறதல்ல, குல்லி இல்மு தான். லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ். ஆனால் ஆயத்தை பார்த்தா இல்மு, ஜுஸி இல்மு கூட வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் தெரியுது பார்த்தா. ஆனால் நிகழ்வுகள்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள் அவுலியாக்கள்லாம் முன்னறிவிப்பு செய்கிறாங்க கராமத்தின் அடிப்படையில். அமீருல் மோமினின் சித்திக் அக்பர் அபூபக்கர் அவர்கள் கூட கருவறையில் இருக்கிற குழந்தை என்ன குரல்ல, நான் மௌத்தா போனதுக்கு பின்னால் இந்த பெண்ணை இந்த பிள்ளைய பெறுவாங்க, ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும், அவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி சொத்து வரைக்கும் வசியை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. யார் மறைவான விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியாதுங்கிறீங்க, அபூபக்கர் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்குது நிறைய நிகழ்ச்சிகள். அதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம். இந்த மாதிரி 1, 2, 3 யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இல்முல் கைபில் வராது, ஹபருல் கைபில் வரும்.
சில சாதாரண மனிதர்கள் கூட, அவாமன் நாசா இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் உலகத்தொழுறதுக்கு பின்னால் மூத்தா போயிடுவேன், என் மகளை கூட்டு வந்து வச்சுரு, இவங்க மகளை கூட்டு வந்து வச்சுருன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக உலகத்தொழுத மூத்தா போயிருக்கிறார். எத்தனையும் நடந்தது நேரங்கள்லாம் காலங்கள்லாம். இதெல்லாம் ஒன்று. அவரை கூப்பிட்டு, அப்படியா இன்றைக்கி 2 மணிக்கு மூத்தா போவீங்கன்னு அவர் சொன்னார். கரெக்டாக மூத்தா போயிட்டாங்க. சொன்ன மாதிரியே அவருக்கு கைப்பொடிகள் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தமா? அவர் என்ன சொல்லணும், நீ செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு மூத்தா போவே, நீ புதன்கிழமை சாயங்காலம் மூத்தா போவே, நீ வியாழக்கிழமை மூத்தா போவே அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ஒரு 50 பேராவது சொன்னாருன்னு சொன்னால் கைப்பு இருக்குன்னு சொல்லி, ஏதோ அவர் சொன்னார், நம்ம குருவி உட்காந்தா என்ன படமும் உண்டுச்சுங்கிற கதையில் நடந்து போச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் இல்முல் கைபுக்கு உண்டான அர்த்தம். இன்றைக்கெல்லாம் எந்த பெரிய மனிதர்கள் அல்லது அவங்க இவங்கெல்லாம் சொல்லி நடக்குதோ அதெல்லாம் இல்முல் கைபு இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் அல்ல. இல்முல் கைபு என்றால் என்ன, குள்ளி விஷயமாக இருக்கும், 100க்கு 100 கரெக்டாக நடக்கணும். இன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சி பெட்டி திறந்தால் என்னென்ன ஊரில் மழை பெய்யும், எவ்வளவு மழை பெய்யும் என்ற செய்திகள்லாம் வருது. அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறானே, எங்கே மழை பெய்யும் எப்படி மழை பெய்யும்னு தெரியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் அவங்க சொல்லக்கூடியது அவனே சொல்லுவான், சாத்தியம் இருக்கிறது பெய்யக்கூடும் தான் சொல்லுவான். அதெல்லாம் இல்மு. அது பெய்யவும் செய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். பாபுன் தலைப்பு இல்லை. இது சம்பந்தமாக முதல்ல பேசியிருக்கிறேன். இமாம் புகாரி தலைப்பு இல்லாமல் சில பாபுகளை உண்டாக்குவார். சில பேர் சொல்லுவாங்க மொதல் பாபோட தொடர்பு உள்ளது, ஒரு துண்டு மாதிரி, ஒரு ஜுசு மாதிரி, ஃபசல் மாதிரின்னு சொல்லி. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறார் இடையில மாணவர்களுக்கு, எப்படி கெட்டிக்காரத்தன்மை இருக்கிறது, ஒன்றுக்கு நான் தலைப்பு போட்டிருக்கிறேன், மாணவர்களே நீங்களே இதுக்கு ஒரு தலைப்பு போடுங்களேன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட், ஒரு இம்திஹானன் என்றெல்லாம் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இல்லையா? சரி. பாபுன் பிஹி கால ஹதஸனா, நேரம் ஆயிடுச்சு. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.